ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 18. இன்னைக்கு நீ செஞ்சத சாப்பிடணும்னு காலையில எழுதியிருக்கு என சலிப்புடன் யாஷ் பிரஜிதன் டைனிங் டேபிளில் அமர, மனுஷ உணவை சாப்பிட போறீங்கன்னு பெருமையா நினைங்க என்றால் நாக்கை துருத்தி. சேட்டை அதிகமாகிடுச்சுடி உனக்கு என்றபடி பொங்கலையும் சாம்பாரையும் உண்டவனுக்கு சுவை தேவமிர்தமாக இருந்ததா இல்லையா என்றெல்லாம் தெரியாது. ஆனால் காரம் கண்ணை சிவக்க வைத்தது. உஃப், ஏண்டி இவ்ளோ ஸ்பைசியா பண்ணிருக்க என தண்ணீரை பருகிக் கொண்டே இருந்தான். ஏது, பொங்கல் ஸ்பைசியா? நானே மிளகு கம்மியா போட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு காரமா என அசட்டையாக கூறிட, அவனது காது மடல்கள் எல்லாம் சிவந்தே விட்டது. "போடி பைத்தியக்காரி" என பழசாறை வேகமாக அருந்தியவனை மிரட்சியுடன் பார்த்தாள். ஜாமும் பட்டரும் தின்னா இப்படிதான் லேசான காரத்துக்கும் உடல் வெந்து போகும். கல்ல தின்னாலும் செரிக்கிற வயசாரக்கா என அவன் தோளை தட்டி கொடுத்து அறிவுரை கூறினாள். ஏற்கனவே காரம் அதிகமானதால் கடுப்பானவனுக்கு அவளது பேச்சு இன்னும் கொஞ்சம் கோபத்தை கிளற, வாட் வாட், கல்ல சாப்பிட்டாலும் செரிக்கிற வயசா என நக்கலுடன் கேட்டுவிட்டு விறுவிறுவென வாசலுக்கு சென்றான். யோ அரக்கா, மழை பேய் மாதிரி பெய்யுது, எங்க போற என்றிட, போன வேகத்திலேயே திரும்பி வந்தான். கொப்பலாக நனைந்து கையில் சிறு சிறு கூழாங்கற்கள் இருந்தது. இதை இன்னாத்துக்கு எடுத்துட்டு வந்த? கல்ல சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகிடுமே இந்த ஏஜ்ல. உனக்கு என்னை விட ஏஜ் கம்மி தானே கடங்காரி. இத சாப்பிடு, செரிக்குதான்னு பார்க்கலாம் என கொடுத்ததில் அரண்டு விட்டாள். யோ, ஆலம்பனா இல்லாம காதல் நோய் உன்னை தாக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி வில்லங்கமா யோசிச்சுட்டு வந்திருக்க. போய் தலைய துவட்டு போ என அங்கிருந்து நகர எத்தனித்தவளை விட்டான் இல்லை. இப்ப நீ இத சாப்பிடாம நான் இங்கிருந்து நகர போறதில்ல என்றவன் அவளது அடிபடாத கையின் மணிக்கட்டை இறுக பிடித்து கொண்டான். ஆ, ஈரத்தோட பிடிச்சிருக்க யாஷ், ஏற்கனவே குளிருது, விடு மொத என அடம் பிடிக்க, நோவே என்பது போல திடமாக நின்றான். பேஜாரியா உன்னோட? கல்லு தின்னால செரிக்கிற அளவு இந்த வயசுல உடல் பலம் ஆரோக்கியம் இருக்கும்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அத செக் பண்ண கல்லு தின்ன சொல்றதெல்லாம் ஆலம்பனாவுக்கே அடுக்காதியா என்றதில், இத சாப்பிட்டுட்டு என்ன வேணாலும் உளறிக்க என்ற ரீதியில் அழுத்தமாக பார்த்தான் யாஷ். ஐயோ, இந்த கிறுக்கு அரக்கன் கிட்ட இருந்து யாராவது என்ன காப்பாத்துங்களேன் என மானசீகமாக அரற்றிக் கொண்டிருந்தவளை காப்பாற்றவென்றே அங்கு வந்தார் ஆதிசக்தி. யாஷ், ஏன் இப்படி நனைஞ்சு போயிருக்க என கேட்டபடி உள்ளே வந்தவர் இருவரும் அருகருகே நிற்கும் கோலம் கண்டு சற்றே சங்கடமாய் நின்று விட்டார். அப்போதும் அவன் அவளது கையை விடவில்லை. நீங்க ஏன் வந்தீங்க என்ற ரீதியில் ஒரு குற்ற பார்வை மட்டுமே. நீ மழைக்குள்ள எதையோ எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சு, அதான் என்ன செய்றீங்கன்னு பார்க்க வந்தேன் என்று ஆதிசக்தி அவனது பார்வைக்கு பதில் மொழி கொடுக்க, அத்த அத்த, தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்தி விட்டீங்க. இந்த கல்ல சாப்பிட சொல்லி என்ன டார்ச்சர் பண்றாரு அத்த உங்க புள்ள என நீலி கண்ணீர் வடித்தாள். இன்ஸ்டன்ட் கண்ணீரை எங்கடி வச்சிருந்த என்பது போல யாஷ் முறைத்து வைக்க, ஆதிசக்தியோ மகனை முறைத்தார். இது என்ன விளையாட்டு யாஷ், நீங்க ஏன் சமைச்சு கஷ்டப்படுறீங்க? கரண்ட் வர வர நம்ம வீட்ல வந்து இருக்கலாம்ல என்றார் தாங்களாக. அதற்கு யாஷ் பதில் கூறும் முன் நிதர்சனா விழி விரித்து கேட்டாள். நம்ம வீடா? எது அத்த என்று. கேள்வியில் ஆதிசக்தி சற்றே விழித்துவிட்டு, "இது என்ன கேள்வி ரீத்தி என படபடத்தார். நீங்களும் எது நம்ம வீடுன்னு ஒரு தேரி ரெடி பண்ணிட்டு வாங்க, நானும் இது என்ன மாதிரியான கேள்வின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நிதர்சனா நேருக்கு நேராய் குட்டு வைக்க, ஆதிசக்தியின் முகம் கலையிழந்து போனது. "ரித்தி" என அவர் பேச வர, எனக்கு நம்ம வீடுனா என் புருஷன் வளர்ந்த வீடுதான். அது இத்தாலில தானே இருக்கு. இந்த மழைக்குள்ள இத்தாலிக்கு போறது சிரமம் அத்த என உதட்டை பிதுக்கிட, பேச்சற்று திகைத்து போனார் ஆதிசக்தி. இப்ப சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு வரணுமா இல்ல உங்க வீட்டுக்கு வரணுமா என மீண்டும் புருவமுயர்த்தி அமர்த்தலாக கேட்டதில், ஏன் என் வீட்டுக்கு என்றார் உணர்வற்று. அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. லஞ்சுக்கு நாங்க அங்க வரோம். ஓகே தானே யாஷ் என தன் மீதே விழிகளை பதித்திருந்தவனிடம் திரும்பி அபிப்பிராயம் கேட்டுக்கொண்டாள். என்னவோ இப்போது அங்கு செல்வதில் அவனுக்கு தடையேதும் இருக்கவில்லை. ஏனெனில் அது அவனது தாய் வீடு, அவன் வீடு அல்ல. விருந்தாளியாக ஒருவர் வீட்டிற்கு செல்வதாக நினைத்துக் கொள்ள எரிச்சல் ஏதும் இருக்கவில்லை. யா ஓகே. தோளை குலுக்கிக் கொண்டவனின் விழிகளில் ஏதோ ஒரு வகையில் தாயை வென்றுவிட்ட மகிழ்ச்சி.
தள்ளி நின்று அவரை தண்டிப்பதை விட அவளைப் போல நன்றாக பேசி உறவு முறையில் தள்ளி வைத்திருப்பது அவனுக்கு சுவாரஸ்யம் கொடுத்தது. அதிலும் தனது மனைவியாக அவளது மிடுக்கும் திமிர் பேச்சும் சிறு ரசனையையும் கொடுத்தது. ஆதிசக்திக்கு அதற்கு மேல் மகனை எதிர்கொள்ளும் திராணி இல்லாததால் கிளம்பி விட்டார். நிதர்சனாவும் அவனுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்றெல்லாம் பேசிவிடவில்லை. நியாயமாக மகனை சிறு வயதிலேயே தகப்பனிடம் கொடுத்து தள்ளி இருந்த தாய்க்கு அவரது இடத்தை குறித்து காட்டினாள், அவ்வளவே. இருவரும் மேற்கொண்டு எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. மழையில் நனைந்ததால் அறைக்கு சென்று உடையை மாற்றியவன் அந்த கூழாங்கற்களை காரணமே இன்றி டிராயரில் போட்டுக் கொண்டான். பழக்க தோஷத்தில் மெலிசா என அழைத்து விட்டவன் ஆலம்பனா என அழைத்துவிட்டு பின் இன்வெர்ட்டரின் உதவியால் விளக்கு எரிவது நினைவு வர தன்னை நொந்து கொண்டான். மறுநொடி எஸ் பாஸ் என்று அவனது நிஜ ஆலம்பனா கையில் காஃபியுடன் அவன் முன் நின்றாள். அவளை முறைத்தவன், இனி குக் பண்றேன்னு வித்த காட்டாத ரித்தி, எனக்கு பிரெட் அண்ட் ஜாம் போதும் என கண்டிப்புடன் காஃபியை வாங்கிக் கொண்டான். ம்ம். நான் செய்யறதையா கிண்டல் பண்றீங்க? வாங்க, உங்க அம்மா வீட்ல உப்பும் உரைப்பும் இல்லாம தண்ணி சாம்பார் வச்சு தருவாங்க. வந்து சாப்பிடுங்க என கழுத்தை வெட்டி கொண்டு சென்றாள். பாத்து, கழுத்து கையோட வந்துட போகுது. இம்ச என திட்டியவனின் இதழ்களில் ஒரு குட்டி புன்னகை. ஆதிசக்தியின் வீட்டிலும் இன்வெர்ட்டரின் உதவியால் மின்சாரத்தை குறைவாக செலவு செய்து கொண்டிருந்தனர். அனைவரும் ஹாலில் ஒரே மின்விசிறிக்கு கீழே படுத்துக் கொள்வது இம்மாதிரியான மழை நாட்களில் வாடிக்கை. ஆனால் சமையல் தடபுடலாக இருக்கும். மகேந்திரனின் உத்தரவுப்படி மின் விளக்குகள் இல்லாத நாட்களில் எல்லாம் அதிகப்படியாக சமைத்து பார்சலாக போட்டு இல்லாதோருக்கு பிரித்து கொடுத்து விடுவர். அழகேசனும் இளவேந்தனும் இதற்கு பொறுப்பெடுத்து மழையென்றும் பாராது உணவுகளை முடிந்த அளவு பசியுடன் இருப்பவர்களுக்கு சேர்ப்பித்து விடுவர். மதிய உணவிற்காக கணவனும் மனைவியும் ஜோடி போட்டு ஆதிசக்தியின் வீட்டிற்கு செல்ல இவர்களை கண்டதும் மகேந்திரன் அறைக்குள் சென்று விட்டார். கண்மணியும் சிந்தாமணியும் பார்சல் போட்டுக் கொண்டிருக்க கிருஷ்ணவேணியும் ஆதிசக்தியும் அடுக்கலையில் இருந்தனர். அழகேசன் இருவரையும் உபசரித்து அமர சொல்ல கண்மணியும் கண்கள் மின்ன, வாங்கண்ணா, வாங்கண்ணி என வரவேற்று நீர் கொடுத்தாள். இளவேந்தன் கண்மணியின் சத்தம் கேட்டு வெளியில் வந்து இருவரையும் பார்த்து தலையசைக்க, நிதர்சனாவோ, என்ன கண்மணி, பார்சல் எல்லாம் யாருக்கு என கேட்டாள். கண்மணி விளக்கம் கூறியதும், செம, ஆனா மழைக்குள்ள போறது பாதுகாப்பு இல்லல்ல கண்மணி என்றாள் அக்கறையாக. அப்பாவும் மாமாவும் போயிட்டு வந்துடுவாங்க அண்ணி, இது வழக்கம்தான் என்று கண்மணி கூறும்போதே ஆதிசக்தி கையை துடைத்தபடி வந்தார். வாங்க சாப்பிடலாம் என அழைக்க, இப்ப பசிக்கல அத்த, வேலையை முடிச்சிட்டே சாப்பிடலாம். பார்சல் எல்லாம் போட்டு முடிச்சாச்சா கண்மணி என கேட்டுக்கொண்டே இரு பெண்களுடன் அவள் ஐக்கியமாகிக் கொண்டாள். இவ வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பாம சோசியல் சர்வீஸ் பண்ண இறங்கிட்டா என எரிச்சல் அடைந்த யாஷ் பிரஜிதன், கிருத்தி என பல்லை கடித்துக்கொண்டு அழைக்க, அட இருங்க யாஷ், நான் கூட பெத்த பிள்ளைய தனியா விட்டதும் இவங்கள ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். பட் இவங்க அப்படி இல்ல யாஷ் என்றதும் அவன் முகம் இறுகி போனது. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு யாரோ சொல்லிருக்காங்க. அதான் ஊராம் பிள்ளைக்கு ஊட்டினா உங்களுக்கு யாராவது ஊட்டி விடுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க போல. இந்த சமூக சேவையில பங்கெடுக்க என் அடி மனசு பிராண்டுது. கெனை என வெகு தீவிரமாக பேசிட ஆடவனின் புருவம் இரண்டும் வியப்பில் உயர்ந்ததில் நெற்றி மத்தியில் சில கோடுகள் உதயமானது. அது கூட அவனுக்கு அழகாய் உம் என கண்ணசைத்து உத்தரவு கொடுக்க அவளும் ஒரு பொட்டலத்தை எடுத்து அதில் கயிற்றை சுற்ற ஆரம்பித்தாள். குடும்பம் முழுக்க ஸ்தம்பித்து நின்றதை பொருட்டாகவே மதியாமல் இரு பெண்களையும் நிமிர்ந்து பார்த்தவள், என்ன ஏன் மூஞ்சிய பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் பொட்டலம் போட்டு முடிங்க, சாப்பிட்டு கிளம்ப வேணாமா என்றதில் இருவரும் நிகழ்வுணர்ந்து வேலையை தொடர்ந்தனர். இளவேந்தனுக்கு கோபம் எழுந்தது. ஆதிசக்திக்கோ சுருக்கென இருந்தது. ஆகினும் அவனை பட்டினி போட்டுவிட வேண்டுமென்று அவனது தந்தையிடம் கொடுக்கவில்லையே. மனதினுள் உருப்போட்ட வேதனையை மறைத்துக் கொண்டு மீண்டும் அடுக்கலைக்கே சென்றுவிட கிருஷ்ணவேணி அவள் பேசியதை காதில் வாங்கியபடி வருத்தத்துடன் உள்ளே நின்று கொண்டார். ஆதிசக்தியை கண்டதும், விடு ஆதி, அவனுக்குன்னு பேச ஒருத்தி இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ என சமாதானப்படுத்த, அவனுக்காக நான் இல்ல, அவளாவது இருக்கான்னு சந்தோஷப்படன்னு சொல்றீங்களா அண்ணி என வேதனை பெருக்கெடுக்க கேட்டதில் கிருஷ்ணவேணி பதறிவிட்டார். அப்படி இல்ல ஆதி, என்ன காரணமோ என்னவோ இத்தனை வருஷமா உன் பையனை பிரிஞ்சு இருந்துட்ட. அது உன் மகனுக்கு மனசுல உறுத்தலா இல்லாம இருக்குமா
அந்த உறுத்தல் ஏற்கனவே அவன் நம்மகிட்ட காட்டுற உதாசீனத்துல தெரியுதுனாலும், ரித்தி மூலமா வெளில வரப்ப, யாஷ் முகத்துல ஒரு வெளிச்சம் வருது ஆதி. அவங்களுக்குள்ள இணக்கமா இருக்காங்க. அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு என்ன காரணம் சொன்னாலும், இழந்த நாட்கள மீட்க முடியாது தானே ஆதி? என அவர் கையை பிடித்து பொறுமையாக கூற, ஆதியின் விழிகளில் பளபளக்க கண்ணீர் மின்னியது. உண்மைதானே! அன்னையாய் சீராட்டி வளர்க்க வேண்டிய நாட்களை இழக்க செய்ததற்கு என்னதான் காரணம் கூறிட இயலும் அவரால்? புரிஞ்சிடுச்சு அண்ணி. நான் அவனுக்கு அம்மாவா இல்ல. அதனால அவனும் எனக்கு பையனா இருக்க போறதில்ல. என தீர்மானமாக கூறி மூக்கை உறிஞ்சியவர், இன்னும் ஒரு 10 நாள் மட்டும் போகட்டும். அதுவரை தினமும் அவன நம்ம இல்ல என் வீட்டுக்கு வர வச்சு பாத்துட்டு, அப்புறம் அவனுக்கு தேவையானத குடுத்து அனுப்பிடுறேன். என்ன அத கொடுத்துட்டா, பேரளவுல கூட அம்மான்ற உறவ முறிச்சிடுவான். பரவால்ல. செஞ்ச தப்புக்கு தண்டனை வேணும்ல. எனும்போதே குமறி வந்த அழுகையை கட்டுப்படுத்த இயலாது திணறினார். அவரை பரிதாபமாக ஏறிட்ட கிருஷ்ணவேணிக்கும் கண்ணீர் மல்கியது. வேணா ஆதி, ரொம்பவே அழுதுட்ட. போதுமே. எனும்போதே நிதர்ஷனா அடுக்கலைக்குள்ளேயே வந்திருந்தாள். பார்சல் போடும்போதே லெமன் சாதம் புளிக்குழம்பு வாசனை தூக்கிடுச்சு அத்த. முதல்ல என் வயித்துக்கு வஞ்சனம் வைக்க கூடாதுன்னு உள்ளேயே வந்துட்டேன். என இளித்து வைத்தவள் தானே தட்டு கரண்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றதில் அவளை இரு பெண்மணிகளும் விசித்திரமாக பார்த்தனர். பசி என்றால்தான் அவளுக்கு பத்தும் பறந்து விடுமே. இதில் அவளது மான ரோஷத்திற்கே வழி இல்லாத போது அவனது மானத்திற்காக தனது வயிறை ஏன் காய போடப் போகிறாள்? வெட்கமே இல்ல. நெற்றியில் கை வைத்து முணுமுணுப்புடன் யாஷ் பிரஜிதன் கேட்க, எதுக்கு வெக்கங்கிற? நானே அந்த பார்சல் வாங்கி சாப்பிடுற ஆளுதான். ஏதோ என்னையும் 4 பேருக்காக பார்சல் போட வச்ச பெருமை உங்களையே சேரும் யாஷ். என மனமாற கூறிவிட்டே உண்ணத் தொடங்க, அவனது பார்வை அவளை விட்டு வேறெங்கும் நகரும் எண்ணமே இல்லை. அவன் முன்னே கண்ணாடி குவளையில் நீரை வைத்த சிந்தாமணி, இவர் என்ன எல்லார் முன்னாடி உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு? என கடியாகி, மாமா இது இத்தாலி இல்ல இந்தியா. இங்க கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் தனியா தான் சைட் அடிக்கணும். அபச்சாரம். என கன்னத்தில் போட்டுக்கொண்டு அவனை வாரினாள். சைட் என்றதுமே உள்ளே சென்ற எலுமிச்சை சாதம் தொண்டையில் சிக்கிக் கொண்டது நிதர்ஷனாவிற்கு. இந்த மூஞ்சில எங்க இருந்து சைட் அடிக்கிற லுக்கு தெரிஞ்சது இவளுக்கு? எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ரியாக்ஷன் தான் குடுக்க போறான். என குழம்பிட, அதே போல அவன் சிந்தாமணியை காட்டத்துடன் பார்த்தான். நான் என்ன உன்னையவா சைட் அடிச்சேன்? மை ஒய்ஃப் மை ஐஸ். என வேண்டுமென்றே அவளை பார்த்து வைத்தான். சைட் அடிக்கவில்லை என்று கூறினால் சந்தேகம் வலுத்துவிடும் என்று எண்ணினானோ என்னவோ. அவனது பார்வையில் அவளுக்குதான் உணவு இறங்குவானே என சதி செய்தது. யோ, தட்ட பார்த்து சாப்பிடியா? அவனுக்கு மட்டும் கேட்கும்படி முணுமுணுக்க, உன்னை பார்த்தாலே பசி பறந்து போயிடுது ரித்தி என்றான் காதலாக. பறந்து போக அது என்ன பாராசூட்டாயா? என பற்களை நரநரவென கடிக்க, யூ ஃபன்னி என அவளது கன்னம் கிள்ளி வைத்தான். மற்றவர்கள் குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டனர். சிந்தாமணிதான், நமக்கு முறப்பையனா வர பாக்கியம் யாருக்கு அமையுமோ என பெருமூச்சு விட்டுக்கொள்ள, கண்மணியோ கண்ணு வைக்காத சிந்தா என முறைத்தாள். இவ வேற பாசமலர் சாவித்திரின்னு நினைப்பு மனசுல. அவன்தான் உன்னை கடுகளவு கூட மதிக்க மாட்டான்ல. போ, போய் ஹாட் பாக்ஸ்ல சாதம் எடுத்துட்டு வா என துரத்திவிட, அவளை முறைத்துக் கொண்டே உள்ளே சென்றாள் கண்மணி. ஆதிசக்தி அவர்கள் கிளம்புகையில், வீட்ல சமைச்சு சிரமப்பட வேணாம் ரித்தி. தினமும் இங்க வந்துடுங்க. ஐ மீன் என் வீட்டுக்கு வந்துடுங்க என அழுத்தி கூற, நிதர்ஷனா யாஷை பார்த்தாள். அவனோ ஏளனமாக, நீங்க போடுற பார்சல் 2 கட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? பட் அப்படி தர்மமா கூட அன்பு பிச்சை போடாதவங்க வீட்ல தினமும் நான் வந்து நிக்கணும். அதானே உங்க ஆசை? என்றான் குத்தலாக. யாஷ் இம்முறை வார்த்தை கனம் தாங்காமல் அவன் முன்பே கலங்கி விட்டார். வரேன். வந்து உங்கள குத்தி கிளறிட்டு தான் போவேன். நான் இருக்கிற வரை உங்களுக்கு நிம்மதி இருக்காது மம்மா. ஓ, சாரி ஆதிசக்தி இளவேந்தன் என இலக்காரத்துடன் கூறிவிட்டு செல்ல, ஆதிசக்தியின் கண்ணீர் ஏனோ நிதர்ஷனாவை வருந்த வைத்தது. அவன் பின்னேயே வேகமாக வந்தவள், ஏன் யாஷ் அப்படி பேசுனீங்க? பாவம் அழுதுட்டாங்க என்றதில், நீ பேசுனது எல்லாம் விடவா என்றான் புருவம் சுருக்கி. நான் பேசினா அவங்கள வருத்தம். நீங்க பேசுறது அவங்கள உயிரோட கொல்லும் யாஷ். அந்த வேதனை அவங்க முகத்துல தெரியுது. உங்க அம்மாவுக்கு உங்கள மாரியே அழுத்தம் போல இருக்கு. அந்த வேதனைய கூட அழகா மறைச்சுக்கிறாங்க என பேசியபடி அறையை நோக்கி சென்றாள். தென் எனக்காக நீ ஒன்னும் அவங்கள எதிர்த்து பேச வேண்டியதில்ல என்றான் அழுத்தத்துடன் யாஷ் பிரஜிதன். ஏதோ ஒரு ஈகோ அவனுக்கு. இதோடா இவருக்காக பேசணுமாமல்ல?
நான் என் கேரக்டர் தான் செஞ்சேன் என்றவளின் கூற்றில் ஆடவனின் அடர்ந்த புருவங்கள் இடுங்கியது. இப்ப நான் ரித்தியா இருந்தா, உங்க ஒய்ஃபா உங்கள விட்டு கொடுத்த அம்மாவ, நாக்க பிடுங்குற மாரி கேள்வி கேட்க தானே செய்யணும். அது செய்யாம, அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா, அவங்களுக்கு சந்தேகம் வராது. நம்ம பையனுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி இருக்க முடியுதுன்னு. நாங்கல்லாம் நடிப்புன்னு வந்துட்டா, நடிகர் திலகத்தையே மிஞ்சிருவோமாக்கும். என சுடிதாரில் இல்லாத காலரை தூக்கி விட்டுக் கொண்டவள், ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரேன். குட் ஆஃப்டர்நூன் அரக்கா என துள்ளி குதித்து மாடி ஏறிட, யாஷ் பிரஜிதனின் இதயத்தில் பெரியதாய் ஒரு பாரம். விழிகளில் மீண்டும் ஒரு உயிரிழப்பு. ஏமாற்றத்தின் காரணம் அவனுக்கே புரியாத போது, அவள் மீது துளிர்த்த நேசத்தை எங்கனம் விளங்கிக் கொள்வான்?